நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. சரி, மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நான் ஃபஸ்ட் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு எப்போதும் போல் நான் எல்லா வேலையுமே கொஞ்சம் எல்லாத்தையும் கண்ணாமண்ணான்னு எல்லாமே அங்கங்கேயும் கிடக்கும். பிகாஸ் நான் எப்போதுமே வெற்றி வந்து நம்ம வீட்டு குட்டீஸ் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல எடுத்து வச்சுருப்பாரு, எல்லாத்தையும் கண்ணாமண்ணான்னு போட்டிருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சுருவேன். பட் என்னதான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் தூங்கிட்டு இருக்காரு. எழுந்திரிச்ச உடனே கண்டிப்பாக திருப்பி பழையபடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல கிடக்கும், அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ரொட்டீனாக அது ஏதோ செஞ்சுடுவோம் நான். சரி, அதனால நான் அதை எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த மார்னிங் எப்போதும் செய்வேன். பிளான்ஸுக்கு தண்ணி ஊற்றுறது. இண்டோர் பிளான்ஸும் சரி, அவுட்டோர் பிளான்ஸும் சரி. இண்டோர் பிளான்ஸில் ரொம்பலாம் வச்சில் இப்போதைக்கு 3 தான் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்னேக் பிளான்ஸில் புதுசாக 2 இடத்துல புதுசாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு, 2 பகுதியிலையுமே. அது ஒன்று இப்போ கொஞ்சமாக அது இன்னும் நான் இப்போ டீப்பாக இதில் காட்டல. நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு அந்த நல்லா புதுசாக முளைச்சி வர்றது அதை நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக காட்டுறேன். அண்ட் மணி பிளான்ட்டு ஓரளவு ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து ஜேடும் ஓகேவாக தான் வந்துட்டுருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா நல்லா பிளான்ஸுக்கெலாம் இது பண்ணிவிட்டு அண்ட் அவுட்டோர் பிளான்ட்லேயுமே ஒரு ரோஜா பூ பூக்கிற மாதிரி இருக்குது, மொட்டைலாம் வச்சுருக்கு. சரி, இதெல்லாம் நம்மள தண்ணியெலாம் ஊற்றி இது மேலே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங்க்கு என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ மார்னிங் சம்மர் சீசனில் தாங்கவே முடியலங்க, சரியான வெயில். எல்லா பக்கமும் எப்படி இருக்குன்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எல்லாம் வந்து வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குன்னு. இப்போயே முடியல, அடுத்து இன்னும் ஏப்ரல் மேல எப்படி இருக்க போதோ அப்படியே தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு நான் மார்னிங் எழுந்தோடனே அதனாலேயே ஃபஸ்ட்டு மோர் தான் குடித்தோம். எப்போதும் பால் இருக்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது. சரி, கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மார்னிங்கில் மோர் காலையிலே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான். தயிர் நமக்கு கடையிறதுக்கெலாம் நேரம் இல்லை. ஸோ அதனால் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அடிச்சிட்டோம் வச்சுன்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த பட்டரி பார்ட்டெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வாட்டரி அந்த போர்ஷனை எடுத்துக்கலாம். இதுதான் ப்ராப்பரான ஒரு மோர். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு அண்ட் ப்ளஸ் கறிவேப்பிலை நிறையாவே அள்ளி போட்டு அதோட தான் மிக்ஸ் போட்டு அடிப்பேன். அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் லைட்டாக கொஞ்சம் கிள்ளி போட்டுப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோர் வந்து குடிக்க செம்ம டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதில் கறிவேப்பிலை நிறையா போட்டுட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அது ரொம்ப ஹெல்தி. மார்னிங் டைமில் கறிவேப்பிலையும் நம்ம சேர்த்து அதில் சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அண்ட் அடுத்ததாக மார்னிங்கில் நான் வேறு என்ன ரெடி பண்ணேன், சத்து மாவு கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணேன். சத்து மாவு கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றி வெள்ளத்தை ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சத்து மாவு என்ன ஸ்பெஷல் சத்து மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்வாடி சத்து மாவு தான். இந்த பால்வாடி சத்து மாவு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோ இஷ்டங்க, ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சத்தும் கூட. இதில் நிறைய வந்து நமக்கு நல்ல ஊட்டச்சத்து நிறைஞ்ச ஒரு இதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போன்னு இல்லை, எனக்கு காலேஜ் டைம்லேயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வாங்கினேன் நான் அந்த பால்வாடி இந்த சத்து மாவை. ஸோ இதில் தான் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணேன். கொஞ்சமாக இந்த மாதிரி வெள்ளம் அந்த கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை போட்டு பிடிச்சி அதை வந்து வச்சாச்சு. கொழுக்கட்டை ரெடி பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எத்தனை பேருக்கு இந்த பால்வாடி சத்து மாவு பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறமா மார்னிங் டிஃபனுக்கு வந்து நான் என்ன இது வந்து ஸ்நாக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ரெடி பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து நான் தோசை தான் ரெடி பண்ணேன். ஸோ முட்டை தோசை போட்டுட்டு நாட்டுக்கோழி முட்டையை கொஞ்சம் தோசை போட்டு வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் கார சட்னி. கார சட்னி வந்து செம்ம இதாக இருக்கும் தோசைக்கு தொட்டுக்க. நம்ம கம்பு தோசையாக இருக்கட்டும், கேழ்வரகு தோசையாக இருக்கட்டும் அண்ட் ஈவன் நார்மல் பிளைன் தோசைக்குமே நமக்கு வந்து இந்த கார சட்னி அவ்வளோ அடிப்பொலியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தோசை சுட்டுட்டேன். அண்ட் இன்னொன்று வந்து நான் எப்போவுமே மாவு நான் ஊற்றுறப்போ எப்போவுமே நம்ம டப்பாவில் வச்சுருக்கிற மாவுலேருந்து நான் வந்து தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து தான் நம்ம ஊற்றுவோம். நம்ம கரண்டி இது உள்ளே விட்டு திருப்பி அதிலே நம்ம வந்து போட்டு வைக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனாலேயே நான் எப்போதுமே தனி இதில் இப்போ நம்ம ஊற்ற போகிறோன்னா அதுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை தனி பாட்டில் எடுத்து வச்சுட்டு அதில் வச்சு தான் நான் மாவு ஊற்றுவேன். மார்னிங்கில் நம்ம குட்டீஸ்க்கு வந்து எப்போதுமே ஏதாவது ஒரு முட்டை ஒன்று அவிச்சு கொடுத்துருவேன். அப்படி இல்லை அப்படின்னா தோசையாக கொடுக்குறேன் அப்படின்னா முட்டை தோசையாக போட்டு கொடுத்துருவேன். அவிச்சு கொடுக்குறப்ப கூட சம்டைம் வந்து மஞ்சக்கரு சாப்பிடாம விட்டுருவான். ஸோ அதனால் முட்டை தோசையாக போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சாப்பிட்டுடுவான். ஸோ அதனால் வந்து மார்னிங்கில் எப்போதுமே வந்து எக் அவனுக்கு இருக்கும் வெற்றிக்கு. ஸோ அவனுக்கு வந்து ஆசையாக சாப்பிடுவார். அண்ட் அவனுக்கு இப்போலாம் சாப்பிட்றப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாப்பா பாட்டு ஏதாவது பார்த்துட்டு அதோட பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இப்போலாம் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. அண்ட் கம்மிங் ஜூன் வந்து அவருக்கு வந்து ஸ்கூல் சேர்க்க போகிறோம். ஸோ அந்த ஐடியாவில் தான் இப்போ இருக்கும். ஸோ 3 பட் இப்போல்லாம் வந்து 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடணும். ஸோ அப்படிங்கிற ரூல்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி போடலான்னு தான் பிளானு. பட் வந்து இப்போ என்ன ஐடியாவில் இருக்குன்னு தெரில. ஸோ ப்ரீகேஜியா எல்கேஜி ஃபஸ்ட்டு போட போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்கமிங் வீடியோஸில் உங்ககிட்ட எல்லா விஷயமும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங்க்கு இது தாங்க ஜாலியாக வந்து தோசை முட்டை தோசை ப்ளஸ் கார சட்னி அண்ட்
அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொல்கட்டை ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டு என் குட்டீஸ்க்கு ஊட்டி விட்டாச்சு. அவரும் ஆசையாக சாப்பிட்டுட்டு அண்ட் ஒரு பாப்பா பாட்டு போடும், அதில் ஒரு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். அந்த டான்ஸுக்கு அவரும் வந்து பயங்கரமாக ஆடிக்கிட்டே ஏதோ சாப்பிட்டா சரிதான்னு சொல்லிட்டு அவருக்கும் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு முடிச்சாச்சு. இதோட மார்னிங் ரொட்டீன் எனக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் என்ன, அடுத்து நான் வந்து டியூட்டிக்கு கிளம்பி அடுத்தது டியூட்டிக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சு ரெடி பண்ணி நான் ரெடியாகி கிளம்ப வேண்டியதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோ வந்து ஹேர் ரிலேட்டட் வீடியோ, நிறைய பேர் இந்த ஹேர் கேர் விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. நான் ஹேர் கேர் வீடியோ போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு பின்னாடி வரும், நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா.